Hello guys, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அருமையான vlog தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் தாங்க கிளம்பி வந்துட்டோம். என் பையன் ரொம்ப நாளா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதோட எனக்கு இந்த பார்லர்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும், டேஸ்ட் பண்ணணும்ன்றது ஆசையாவும் இருந்தது. அதனால நாங்க எல்லாரும் பிளான் பண்ணி இஃப்தார் முடிஞ்ச கையோட கிளம்பி வந்துட்டோங்க. இங்க வந்து பார்த்தா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்ததுங்க. நமக்கு தெரிஞ்சதுல ஒரு 4-5 ஃப்ளேவர்ஸ் மட்டும் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் அதுக்கு வச்சிருந்த அவங்க நேம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகா இருந்தது. மேங்கோலயே பாத்தீங்கன்னா மேங்கோ கிங்டம் வச்சிருந்தாங்க, மேஜிக் பிளாக் கரண்ட் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நேமுமே பார்க்கவே அது வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசையாகவும் இருந்தது. ஸோ என் பசங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரே ஃப்ளேவர் சொல்லிட்டோங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே டார்க் சாக்லேட்டே அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்குறாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கூப் தேவைன்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வெயிட் செக் பண்ணிட்டு அவங்க கேஷ் வாங்குறாங்க. ரெண்டு பேருக்குமே சேமாக சொல்லிட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே டாப்பிங்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோங்க. டாப்பிங்ஸ் என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. நிறைய வச்சுருந்தாங்க. சாக்கோ சிப்ஸ் வச்சுருந்தாங்க, சாக்லேட்ஸ் மேலே நட்ஸு, சாஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன வேணும் டாப்பிங்ஸ் கேட்குறாங்க. என் பையனுக்கு என்ன செலக்ட் பண்ணுறதுன்றது புரியவே இல்லைங்க. அவனுக்கு புதுசாக இருந்தது எல்லாமே. ஸோ நாங்கள் ஒரு வழியாக சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அதே டாப்பிங்ஸை ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டோங்க. இப்போ பாருங்கள், இவங்களுக்கான ஐஸ்கிரீம்ஸ் கைக்கு வந்தாச்சு. ஸோ இவங்க சாப்பிட உட்காந்தாச்சுங்க. அது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ண கிளம்பிட்டோங்க. நாங்கள் திரும்பி போனது கூட என் பசங்க பார்க்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுல மும்முரமாக இருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்காக ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ண வந்துட்டோங்க. நான் ஒரு வழியாக என்ன எடுக்கலாம்னு யோசிச்சு ஒரு வழியாக மேங்கோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மேங்கோ ஆர்டர் பண்ணிட்டேங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா மேங்கோ கிங்டம்னு இருந்தது. நான் ஸ்மால் ஒரு ஸ்கூப் தாங்க சொல்லியிருந்தேன். அதோட இன்னொரு ஃப்ளேவருமே சொல்லிட்டோங்க. அது பார்த்தீங்கன்னா மேஜிக் பிளாக் கரண்ட் இருந்தது. ஸோ ரெண்டு ஃப்ளேவருமே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். அதுவுமே ஒரு ஸ்மால் ஸ்கூப் மட்டும் சொல்லியிருந்தோம். இப்போ இதுக்கு டாப்பிங்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நட்ஸ் தான் சொல்லியிருந்தோம். டாப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஃப்ளேவர் மாதிரி வச்சுருந்தாங்க. செரிஸ் வச்சுருந்தாங்க, ரஸ்பெரி வச்சுருந்தாங்க, சாக்கோ சிப்ஸ், சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் நிறையவே இருந்ததுங்க. சில பேர் எனக்கு தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு நட்ஸு ஃபேவரெட்டுங்க. அதனால நட்ஸு ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சாஸ் கேட்டிருந்தேன் மேங்கோ ஃப்ளேவரில். நிறைய ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. பட் நான் மேங்கோ ஐஸ்கிரீம் எடுத்ததால் நான் மேங்கோ ஃப்ளேவர் கேட்டிருந்தேங்க. ஐஸ்கிரீம் மேலே ஃபுல்லாக சாஸ் சேர்த்துட்டாருங்க. இப்போ வெயிட் செக் பண்ணிட்டு கேஷ் பே பண்ணிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ எனக்கான ஐஸ்கிரீம் என் கையில் கிடச்சிருச்சுங்க. இப்போ நான் உட்காந்துட்டு பசங்க பக்கத்தில் போய் சாப்பிட போகிறேன். ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நான் சாப்பிட்டு சொல்கிறேங்க. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருந்தது. அதோட இந்த சாஸ் வந்து நல்ல அந்த ஒரு ஃப்ளேவராக இருந்தது. வாசமும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கரண்ட் ஐஸ்கிரீமும் வந்துருச்சு. இப்போ எல்லாருமே ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் பசங்களுக்கும் இந்த ஃப்ளேவர் நாங்கள் டேஸ்ட் பண்ண கொடுத்தோங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா ஃப்ளேவருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பொண்ணுக்கு மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அந்த சாஸோட ஐஸ்கிரீமும் நட்ஸும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. ஸோ ஐஸ்கிரீம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்னொரு தடவை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நாக்கிலேயே நிற்குதுங்க. பர்த்டே ஐஸ் கேக்ஸும் கிடைக்குதுங்க. அதோட சாக்லேட்ஸும் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காரு இன்னொரு கஸ்டமருக்கு. அவ்வளோதாங்க, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.